ராஜி. பாபுங்க மாடியில இருக்கான்ப்பா. மாமா மாமா வெளியில போயிருக்காரு. சரி ராஜி, நீ போய் பாபு கூட்டு வா. சரிங்க. போய் கூட்டு வா போ. என்ன மாப்பிள, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாதா, உங்களுக்கு பிபி சுகர்லாம் எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல, சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க தாங்குவீங்களானே தெரியலையே. என்ன ராஜி? பாபு கூப்பிட்டாரு. என்ன மாப்பிள, என்ன விஷயம் இருங்க சொல்லுங்க. சொல்றேன். வாங்க மாப்ள. நான் பழைய மாப்பிள்ளைங்க, நீங்க தான் புது மாப்பிள்ளை ஆக போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உட்காருங்க. என்ன ராஜி, என்ன மாப்பிள, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ராஜி, முதல்ல உங்க 2 பேருக்கு ஸ்வீட் கொடு. எதுக்கு? எடுத்துங்க. இந்தண்ணே எடுத்துக்கோமா. சொல்லுங்க மாப்ள, என்ன விசேஷம்? உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சது மதியக்கா கிடையாது. ஆனா அதுக்காக நான் ஸ்வீட் கொடுக்கல. அந்த மெசேஜ் அனுப்பிச்சது சோமு. அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொடுத்தேன். மாப்பிள, நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல. மா, மதி வீட்டுக்காரர் சோமு இருக்காருல்ல, அவர் தான் பாபு அண்ணனுக்கு மதி அனுப்புற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது உண்மை நம்பி அண்ணன் பேசினதுனால தான் மதி கோச்சுக்கிட்டாங்களாம். அதை விசாரிக்கிறதுக்காக நான் அக்காவை பார்க்கலான்னு போனேன். அங்கதான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது. சரிங்க மாப்பிள, சோமு பாஞ்சாலியோட குணம் தான் தெரியுமே. அவங்க மோசமானவங்க தானே. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஸ்வீட் கொடுக்குறீங்க. அவங்க பண்ண தப்பு நமக்கு நல்லதா முடிஞ்சிருக்கத்த. நான் மதியக்கா கிட்ட டைரக்டாவே கேட்டேன், ஏன் நீங்களும் பாபுவும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு. அதுக்கு அவங்க யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லலையா? என்னம்மா நீ, இத்தனை நாளா மதி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப யோசிக்கிறேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? அதானே, பாபு முகத்தை பாருங்க, உள்ளுக்குள்ள பொங்குற சந்தோஷம் வெளியே பளிர்னு தெரியுது. நீங்க வேற மாப்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப வெக்கப்படாதீங்க பாபு. சரி, அதை நான் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள. வரமா பாபு. சரிங்க மாப்ள. இந்தம்மா. ராஜி போலாம். சரிம்மா. வரேன்னு. பாபு, உன் போனை கொஞ்சம் கொடு. எதுக்குமா? இல்ல குடுப்பா, நான் மதிக்கிட்ட பேசணும். குடுப்பா. கதறீங்க, கண்டுபிடி. கண்டுபிடிச்சாச்சு. சரி, மறுபடியும் விளையாடலாமா? இப்ப சித்தியை கண்டுபிடி. சித்தி எங்க இருக்க? ஹலோ மதி, நான் பர்வதம் பேசுறேம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? குழந்தை எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க. இல்லம்மா, சும்மா உங்ககிட்ட பேசலாம்னு தோணுச்சு, அதான். ஓ, அப்படியா? ஒரு நிமிஷமா, பாபா கிட்ட பேசுறியா? அம்மா, பாபு, என்னம்மா? இந்தா அம்மா, பேசு. எப்பா போய் பேசுடா. எப்படிம்மா? என்னம்மா? பேசுடா, பேசு. என்னம்மா நீங்க? ஹலோ, சொல்லு பாபு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லு மதி, என்ன விஷயம்? சாரி பாபு. சாரியா? எதுக்கு? இல்ல, நான் அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். உனக்கு மெசேஜ் பண்ணது நான் இல்ல. தெரியும், ஷாம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் போனை வைக்கட்டுமா மதி? மதி, ஒரு நிமிஷம். சொல்லு பாபு. நான் வெயிட் பண்றேன். நீ சம்மதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் மதி. கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் நம்புறேன். வச்சிடுறேன். மதி, எப்பப்பா வந்தீங்க? உள்ள வாங்கப்பா.
வாங்கப்பா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன். என்னப்பா வந்ததும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வரேன். நீ எப்போ வீட்டுக்கு வர போற? அம்மா வந்தோடனே வந்துடுறேன்ப்பா. ம், வரேன். என்ன மதி, திடீர்னு இவர் வந்து நிக்கிறாரு, நீ அவரை பார்க்கலையா? கவனிக்கல சூர்யா. நீ பாபு கிட்ட தானே பேசிட்டு இருந்த? ஆமா. ஒருவேளை இது அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாபு கிட்ட தான் பேசினேன்னு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா ஏதாவது பிரச்சனை வருமா மதி? ஏய், நீ வேற சும்மாரு. அப்படியே தெரிஞ்சா கூட அந்த குமாரை எப்படி சமாளிக்கணுங்கிற பக்குவம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். என் குழந்தை எனக்கே தர மாட்டாங்களா? நான் தானே பெத்தேன், நான் தானே உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப நான் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? இது என்ன நியாயம்? சரி, பேசிக்கிறேன். ஐயோ, என் குழந்தை எனக்கு வேணுமே. அப்பா, 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 அப்பா. என்னப்பா பேசாம இருக்கீங்க? அப்ப என் குழந்தை வரவே வராதா? நான் குழந்தை எல்லாம் அழுதே சாகணுமா? என்னம்மா பண்ண முடியும்? நீ தான் குழந்தைய தேவையில்லாம எடுத்துட்டு போய் கொடுத்த, நான் போய் கேட்டேன், நீங்க போய் கேட்டீங்க, அப்பவும் தரமாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண சொல்றேன்? இப்படி சொன்னா எப்படிப்பா? என் குழந்தை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாருப்பா? அவங்க சொல்லிட்டா நாம அப்படியே விட்டுடுமா? என் குழந்தைய பார்க்க முடியாதா? சொல்லுங்கப்பா, முடியாதா? எனக்கு என் குழந்தை வேணும்ப்பா. ஐயோ, என் குழந்தை எப்படி இருக்கோ, என்ன பண்ணதோ, எனக்கு என் குழந்தை வேணும்ப்பா. ஏன்ப்பா அவங்க அப்படி பண்றாங்க? ஏம்மா, தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு அவங்களை எப்படிமா நான் கேள்வி கேட்க முடியும்? ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கொடுத்தேன். இப்ப நானே தானேப்பா கேக்குறேன். வாங்கினவங்க குடுக்க ஏன்ப்பா யோசிக்கிறாங்க? என்ன கால்ல விழுந்து கதறணும்னு நினைக்கிறாங்களா? நான் எதுக்கு கால்ல விழணும்? அது ஏன் குழந்தை, நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை. என்ன விட அவங்களுக்கு உரிமை எல்லாம் கிடையாதுப்பா. நீங்களே வளர்த்துங்கன்னு அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வந்து கேக்குறீங்கன்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்னமா பதில் சொல்றது? நான் ஒரு கோவத்துல அப்படி சொன்னேன்ப்பா. உடனே குழந்தை அவங்களே வச்சுப்பாங்களா? நான் ஏன் கோவப்பட்டேன்? அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க அப்படி பேசாம இருந்திருந்தா நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? என்னை ஏமாத்தி என் குழந்தைய புடுங்கிட்டு என்னைய குறை சொல்றாங்களா? மரியாதையை குழந்தைய கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுப்பா. மடி, இப்படி அவசரப்பட்டு நான் காரியம் கெட்டுடுமா? என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அது ஏன் குழந்தைப்பா, வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுப்பா. இப்ப உரிமையை பத்தி பேசுறியே, அந்த உரிமையை விட்டு கொடுத்தவளே நீதானே. என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, முடிஞ்சா நீங்க வளர்த்து காட்டுங்கன்னு பெத்த குழந்தைய விட்டுட்டு வந்தது நீதானம்மா. அத நான் கோவத்துல பண்ணேன்னு சொன்னேனே, அதையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. பெத்த குழந்தைய இன்னொருத்தட்ட தூக்கி கொடுத்துட்டு வர அளவுக்கு எந்த தாய்க்கும் கோவம் வராதுமா. அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க மட்டும் இல்ல, ஊரே சொல்லுது. ஏன் நானே சொல்றேன். இது உன்னோட கோவத்தால நீ என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்ச தப்புமா அது. அதுக்கான தண்டனையை தான் நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இத பார், நீ அப்ப அவசரப்பட்ட மாதிரி இப்ப அவசரப்பட்டன்னு வச்சுக்கோ, இன்னொரு தப்பு நடந்துரும். அதனால தான் உன்னை நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றேன். அந்த தப்புக்கு தண்டனையா என் குழந்தைய இழக்கணுமா? இழக்கணும்னு யாருமா சொன்னது? நாம கொஞ்சம் பொறுக்கணும். நம்ம பொறுக்க பொறுக்க குழந்தை அவங்கள்தாயிடும், அப்புறம் அவங்க பக்கம் போயிடும்பா. அந்த மாதிரிலாம் நடக்காதுமா, பதட்டப்படாம இருமா. அம்மாடி, இப்போதைக்கு நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குமா. ஐயோ, என் குழந்தை எல்லாமே என்னால இருக்க முடியாதுப்பா. குழந்தை எல்லாமே இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடுறேன்ப்பா. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? விடுங்க என்ன. என் குழந்தை இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? செத்து போறேன்ப்பா. ஏற்கனவே ஒரு முட்டாள்தனத்தினால குழந்தை எடுத்து அங்க குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இன்னொரு முட்டாள்தனம் பண்ணி உன் உயிரோட போறியா?
பத்மினி கொஞ்சம் பொறுமையா இருடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொறுமையா இருமா. அம்மா இவளுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்களேன். சரிங்கய்யா. ஏய் வா. ஏய் தூக்கு மாத்திரை எங்க இருக்க? அந்த ரூம்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. அம்மா அம்மா, என்னம்மா? இந்த மாத்திரையில ஒண்ணு பால்ல கலக்கி அக்காட்ட கொண்டு போய் கொடுங்க. என்ன மாத்திரமா இது? அக்கா இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாத்திரையை கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது கொடுத்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. சரிம்மா குடு. இந்தம்மா. நல்லா ஆத்துங்க. வாமா. பத்மினி அழாதம்மா, சொல்றத கேளுடா. கண்டிப்பா உன் குழந்தை உன்கிட்ட வரும். இது எல்லாமே என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றதானேப்பா. என் குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. மாடி புரிஞ்சிக்கம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் இல்லம்மா. என்னங்கய்யா கொடுங்க. குடிமா மாடி, எனக்கு குடிமா. வேண்டாம்ப்பா. வெறும் பால் தாம்மா, குடிமா. பாலை குடிச்சா மட்டும் என் பிரச்சனை தீந்துருமா என்ன? அம்மா முதல்ல பாலை குடிமா, எங்களுக்காக குடிமா. மத்த விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். குடிமா. அக்கா குடிக்கா. பொறுமையா குடி. அக்கா குடிக்கா. அம்மா நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க, நான் பேசிட்டு வரேன். என்னடி அக்கா இப்படி ஆயிட்டா? ஏய், என்னோட கல்யாணத்தை பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பத்மினி அக்கா படுற அவஸ்தையை பார்க்கும்போது கல்யாணமே வேண்டான்னு தோணுது. இது கல்யாணத்தினால வந்த பிரச்சனை கிடையாது, அதுக்குள்ள இருக்க மனுஷங்களால வந்த பிரச்சனை. பையன் நல்லவனாங்கிறத பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அவங்க அம்மா நல்லவங்களான்னு தான் பார்க்கணும். இல்லனா பத்மினி அக்கா மாதிரி மாட்டிக்கிட்டு அவஸ்தை தான் படணும். ஆமா நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு வர போறதா சூப்பர் மாமியாராச்சே. ஏய் என்னடி சூப்பர் கீப்பர்ன்ற? ஆமா, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாலேயே உன்னை தாங்கன்னு தாங்குறாங்க. உனக்காக நீ உன் புருஷன் கூட போய் வாழணுங்கிறதுக்காக புதுசா வீடு வாங்குறாங்க. அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு திட்டம் வேற போடுறாங்க. ஆனா பத்மினி அக்காக்கு வச்சவங்க அப்படியா? சரியான ராட்சசி. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி. மாமியார் ஒத்துழைச்சாதான் மருமகளால வாழ முடியும். ஆனா அந்த பாக்கியம் பத்மினி அக்காக்கு இல்லாம போச்சு. அதை நினைச்சாதாண்டி கஷ்டமா இருக்கு. நாம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. வருத்தப்பட வேண்டியது அவ மாமியார். அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதே. நாம என்ன பண்ண முடியும்? என்னாச்சு? ஒன்னும் இல்ல திவ்யா. தலைவலிக்குதா? இல்ல
கழுத்து வலிக்குதா? என்ன நீ சோஃபால கைய வச்சா சோஃபாக்கு வலிக்குதான்னு கேட்ப போல இருக்கு. சாரி திவ்யா, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. அத்தை, என்ன நட்ராஜ்? சே, நீங்களா? நான் கூட அத்தைன்னு நினைச்சிட்டேன். சரி நீங்க போங்க. என்னாச்சு உங்களுக்கு? நிம்மிய பார்த்து அம்மான்னு சொல்றீங்க? ஏய், அம்மா வராங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை, என்னம்மா? தெரியலையேம்மா. அத்தை, சொல்லுங்க மாப்ள. ஒண்ணு இல்ல அத்தை. எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு அத்தை. நான் வேணா மேல போய் படுத்துக்கிட்டுமா? டாக்டர் வேணா கூப்பிடட்டுமா மாப்ள? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். திவ்யா, மாப்பிளைய ரூம்க்கு கூட்டிட்டு போமா. சரி போயிடுறேன் அத்தை. வாங்க. போறேன் அத்தை. என்னங்க? வாங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்னன்னே தெரியலையே. சரி, நீ போய் வேலையை பாரு. என்னங்க, நீங்க முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ திவ்யா, கொஞ்சம் பக்கத்துல நில்லு திவ்யா. என்ன? திவ்யா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் திவ்யா. ஐயோ, என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திவ்யா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. என்னன்னு தெரியாம நான் எப்படிங்க சொல்றது? முதல்ல என்னன்னு சொல்லுங்க என்கிட்ட. திவ்யா, அத்தை என்ன மன்னிச்சிருவாங்கல்ல? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்கிட்ட. இல்ல, என்ன மன்னிச்சிருவாங்க. என்ன மன்னிக்கலாலும் பரவாயில்ல, என் சட்டையை பிடிச்சு கூட அடிக்கட்டும். நான் இந்த உண்மையை சொல்லி ஆகணும், அதான் கரெக்ட். இரு, நான் இப்பவே போய் கேக்குறேன். என்னங்க 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 முதல்ல என்கிட்ட அத்தை. சொல்லுங்க. என்னங்க? அத்தை, நில்லுங்க. என்னங்க? அத்தை, என்ன மாப்ள? ஒண்ணு இல்ல அத்தை. ஒண்ணு இல்ல. என்ன திவ்யா, என்ன ப்ராப்ளம்? என்னன்னே தெரியலமா. கொஞ்ச நேரமா இப்படிதான் இருக்காரு. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஒரே நரக வேதனையா இருக்கு. ஐயோ, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இத்தனை நாளா என் மேல வச்சிருந்த மரியாதை போயிடுமே. அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க மாப்ள. சத்தியமா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல அத்தை? சத்தியமா நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, என்ன மன்னிக்க மாட்டீங்க. மாப்ள, ஆல்ரெடி நான் மன்னிச்சிட்டேன். போதுமா? போதும் அத்தை. இது போதும் எனக்கு. இப்பதான் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அத்தை. நீங்க இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்க. அப்பாடா, நிம்மதியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தானே. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் அத்தை. வரேன் அத்தை. சாவர வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன திவ்யா, என்னாச்சு உன் வீட்டுக்காருக்கு? தெரியலையேம்மா. என்ன தப்பு பண்ணிட்டாரா? தெரியலையேம்மா. என்ன நீ இத கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? போ, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. மா, தப்பு பண்ணது அவரு. நீங்க என்ன திட்டுறீங்க? அத்தை, சாரி அத்தை. நான் தான் இதோ தெரியாம பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னதான் நடந்துச்சு? அத்தை, கத்தாதீங்க அத்தை. கோபப்படுறீங்க நீங்க. சரி. ஐயோ, நான் கோவப்படல. சொல்லுங்க. நீங்க இதை சிரிச்சுக்கிட்டே கேளுங்க அத்தை. சொல்லுங்க மாப்ள. ஒண்ணு இல்ல அத்தை. அது வந்து
2 லட்சத்தை தொலைச்சிட்டேன் அத்தை. என்னது தொலைச்சிட்டீங்களா? 2 லட்சமா? எங்க தொலைச்சிங்க? எப்படி தொலைச்சிங்க? ஏன் தொலைச்சிங்க? பாத்தீங்களா திட்டுறீங்க. அம்மா கோவமா கேட்காதீங்கம்மா. சரி, சாந்தமாவே கேக்குறேன். எப்படி மாப்பிள்ள தொலைஞ்சது? இல்ல நம்ம பிரபு வந்து ஒரு வாட்டி பிரபு கிட்ட நீங்க பணம் கொடுத்தீங்கல்ல, அதை வந்து அவர் ஷேர்ல போட்டு உங்களுக்கு கூட gift வாங்கி கொடுத்தாருல்ல, அதே மாதிரி நானும் உங்களுக்கு பெருசா ஒரு gift பண்ணணும்னு நம்ம கடையில இருந்து ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் எடுத்து அதை ஷேர்ல போட்டேன் அத்தை. அது புடிங்கிட்டு போச்சு அத்தை. கடைக்கு போனா கடையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? தெரியாத விஷயத்துல ஏன் மூக்க நுழைச்சிங்க? அம்மா அவர் தான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாருல. ஆமா, ஐம் சாரி அத்தை. நல்லா சிக்கனியா இப்போ பேசு.